பங்கு 2வது கப்பையும் சாமிக்கு விட்ட போல. நீ அப்படியே கிழிச்சு கேப்பே நட்டின. என்னடா ஃபீல்டிங் பண்றீங்க? 3 கேட்ச் ஓட்ட விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான்டா அவங்க ஜெயிச்சாங்க. 17 வருஷமா சேப்பாக்கத்துல ஒரு இஷ்யூ வச்சிருந்தாங்கடா, சிஎஸ்கே ஜெயிக்க முடியாதுன்னு. ஆமா, நம்ம அப்படியே கிழிச்சு கேப்பைய நட்டுட்டோம்ல. நாய் நக்குன மாதிரி ஒரு ஃபீல்டிங்கு. அதுல உங்கால் நட்ட நடுவில் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் செவனேன்னு பவுலிங் போட்டான். அவனை முறைச்சு அவனை ட்ரிகர் பண்ணி அவன் சொடுக்கு பால போட்டு அவுட் ஆக்கி விட்டான். இப்படி பவுலிங் போடுறாங்க. ஒருத்தன் என்னன்னா 280 அடிக்கிறான், இன்னொருத்தன் என்னன்னா அடிக்காதவன்லாம் 200 அடிக்கிறான். எந்த பங்கு? ஐபிஎல் மாதிரி நம்ம 2 பேரும் தான் பங்கு விளாடுறோம். இவங்களுக்கு ஐபிஎல்னா என்னன்னே தெரியல பங்கு. காட்டுத்தனமா அடிக்கிறா ஒருத்தர் கொடூரமா பவுலிங் போடுறா. அதுல இந்த ஈசாலாங்கிறவன் எல்லாம் குறிஞ்சி பூ கூட 12 வருஷத்துக்கு ஒரு பூத்துரும் பங்கு. அவன் 17 வருஷம் கழிச்சு ஜெயிச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்கிற பங்கு. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க பங்கு. 5 கப்பு 2 பேரும் வச்சிருக்கான். ஒரு மாதிரி அசிங்க புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க பங்கு. வர்ற மேட்ச்ல பாத்துக்குவோம். இன்னைக்கு எனக்கு மேட்ச் இருக்கு, நான் பிராக்டிஸுக்கு போறேன். அந்த உட்காந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி யோசிச்சுட்டேன். அதை போய் பண்ணிட்டேன்னா ஜெயிச்சிருவேன். என்ன பண்ண போற? வர்றது 6 அவனும் ஒரு மாதிரி காட்டுத்தனமா தான் விளையாடுறாங்க பங்கு. இல்ல பங்கு, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். நம்ம டீம் எல்லாம் நல்ல டீம் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம். அவங்க என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? இந்த தீபக் உடான்னு ஒருத்தன் இருக்கான்ல, ஆமா, அவன் கையை காலை உடச்சு நீங்க இன்ஜுரி ஆக்கிட்டேன்னா நான் ஜெயிச்சிருவேன். அதுதான் நீங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பரவாயில்லடா. சரி பங்கு, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எப்படி எல்லாம் ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போன மேட்ச் ஒருத்தனை உட்கார வச்சுட்டேன். அப்படி பார்த்தா என் டீம்ல 4-5 பேரை நான் கையை காலை உடைக்கிறேன்டா. என்னத்த மானத்தை வாங்கி நடுத்தருவில் நிப்பாட்டிட்டாங்களா? ஆண்ட பரம்பரை பேரே கெடுத்து விட்டாங்களா?